கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் 3 கிரகம் இருக்காங்க. சூரியன், புதன், கேது. அப்படி இருந்தாலும் இந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நம்ம பயன்படுத்திக்கணும். இவங்க நல்ல நட்சத்திரத்தின் சஞ்சாரம் பண்ணுறதுனால அவர்களும் நல்ல பொசிஷனில் கடகராசியில் இருக்கிறாங்க. கடந்த காலங்களில் கடகத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு பக்கம் அஷ்டம சனி இருந்தால் கூட இன்னொரு பக்கம் குரு பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால வாழ்க்கையில் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதுலேயும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் கிரகங்கள் இருப்பது எந்த அளவுக்கு லைஃப்பில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ, எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிஸ்னஸாக இருக்கட்டும், உங்களுடைய ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ கண்டிப்பாக அதற்கான ஒரு ரெகக்னைஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் நேரடியான தொடர்பு உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக யாரெல்லாம் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ நல்லா இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜு, கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி தொழில் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய தொழிலில் நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டு. இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக உங்களுடைய சொத்துக்கள் எதுவும் விற்காமல் இருக்குங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதிர்பார்க்க விலைக்கு போகும். ஓரளவுக்கு சொத்து, குறிப்பாக உங்களுடைய சொத்துக்களுக்கு டாக்குமெண்ட்டில் எதுவும் பிரச்சனை இருந்தால் அதெல்லாமே சரி செய்வதற்கான வாய்ப்பு அல்லது சரியாவதற்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் வேலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு பக்கம் உங்களுக்கு வேலை இருக்க, வருமானம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்குது. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் சுமாராக தான் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் எது எப்படி இருந்தாலும் நட்பு வட்டாரத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம். குறிப்பாக உங்களுடைய பெண் நண்பர்களால் நற்பலன்கள் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பைரவரையும் ஆஞ்சநேயரையும் தரிசனம் பண்ணுங்கள்.